ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற மெசேஜ் என்ன அப்படின்னா 48 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு நடக்கும் ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே நான் வந்து 2 கிறிஸ்டல் ப்ரேஸ்லெட் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. ஓகே, உங்களுக்கு எது ரொம்ப அட்ராக்ட் பண்ணுதோ அந்த பைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணலாம். பைல் நம்பர் 2வை நம்ம எடுத்து வச்சிடலாம். பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான என்ன அற்புதமான செய்தி அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபார்ட்டி டேஸ்க்குள்ளே ஒரு அற்புதமான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அதை வந்து எதை பற்றி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? வாவ், ஸ்பிரிச்சுவலி நீங்கள் வந்து க்ரோ ஆக போகிறீங்க 48 டேஸ்க்குள்ளே. ஓகே, ஒரு சிவன் அடிமை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்கள. ஓகே, அந்த அளவுக்கு சிவன் மேலே நீங்கள் பக்தனாக போகிறீங்க, பக்தையாக போகிறீங்க. ஓகே, ஒரு சிவன் கோவிலுக்கு வந்து ஒரு 48 டேஸ்க்குள்ளே போயிட்டு வரணும்னு நீங்கள் நினைக்கலாம். 48 டேஸ் விரதம் இருக்கணும்னு நினைக்கலாம் சிவனுக்காக. ஓகே, ஒரு சிவராத்திரி இப்போ இருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சிவராத்திரியில் கூட நீங்கள் வந்து ஒரு சிவன் கோவில், மலை கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்கு வரலாம். கண்டிப்பாக அது நடக்கும். ஓகே, 48 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு சிவன் கோவிலுக்கு கண்டிப்பாக போய் வருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிவனோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அது அவர் பொறுப்பு அப்படின்னு சொல்கிற நீங்கள் ஒரு பர்சனாக தான் இருப்பீங்க. ஓகே, ஸோ 48 டேஸ்க்குள்ளே சிவன் வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு சிவன் அருள் கிடைக்க போகுது. இங்கே பாருங்கள், அடுத்து குருவருளும் திருவருளும் கிடைக்க போகுது உங்களுக்கு 48 டேஸ்க்குள்ளே. ஓகே, ஒரு குருவை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதாவது குரு வந்து நீங்கள் தேடி போகணுன்னு இல்லை, குருவே உங்களை தேடி வர போகிறாரு. உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த குருவை வந்து நீங்கள் மிக கூடிய விரைவில் சந்திக்க இருக்கிறீங்க. இந்த 48 டேஸ்க்குள்ளே சந்திப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் குருவையும் நீங்கள் வந்து தெய்வத்தையுமே 2 பேரோட அருளையுமே இந்த 48 டேஸ்க்குள்ளே பெற போகிறீங்க. அதுதான் உங்களுக்கு பிரபஞ்சம் தரும் அற்புதமான செய்தியாக இங்கே வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பாருங்க, ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அதாவது இது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி உறுதி அளிக்கிற கார்டு தான் இது. ஓகே, இது வந்து கன்ஃபார்மாக உங்கள் வாழ்க்கையில் இந்த 48 டேஸ்க்குள்ளே நடக்கும். குருவருளும் திருவருளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. கன்க்ராச்சுலேஷன்ஸ். பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்க அனைவருக்குமே கன்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு யூனிவர்ஸ்லேருந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அன்றைக்கி வந்து நான் ஒரு திருப்பதி பாலாஜியோட ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன். ஓகேவா, அது வந்து நான் காட் ப்ராமிஸ்லேயே சொல்கிறேன். நான் அதை வந்து ஓப்பன் பண்ணி என்ன கார்டு வருதோ நான் அதை தான் சொல்ல முடியும். ஏற்கனவே எடுத்து வச்சுட்டு பேசுகிறவங்க நம்ம கிடையாது. ஓகேவா, செலக்ட் பண்ணி முதையே என்ன பேசணுன்ட்டு முடிவு எடுத்துகிட்டு பேசுகிறது இல்லை நான். ஸோ என்ன ஆன் த ஸ்பாட் வருதோ அதுதான் எனக்கு வந்து நான் உங்களுக்கு பலனாக சொல்லுவேன். அதில் வந்து திருப்பதி பாலாஜியில் வந்து ஃபஸ்ட்டு பைல் வந்து என்ன வந்தது, ராமானுஜர் இருந்தது, இல்லை ராமானுஜர் வந்தது, இல்லை ராகவேந்திரா வந்துச்சு, ராகவேந்திரா வந்தது. ஓகே, செகண்ட் கார்டு வந்து ஸ்ரீதேவி அம்மா வந்தாங்க. ஆக்சுவலாக அது வந்து திருப்பதி பாலாஜி கார்டாக இருந்தால் கூட மற்ற 2 பேர் தான் வந்தாங்க. ஓகே, யாரோ ஒரு பர்சன் எழுதியிருக்கிறாங்க, இது 2மே சேம் மெசேஜாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வருதோ அதுதான் நம்ம சொல்ல முடியும். அடுத்து வந்து என்னென்னா, ராகவேந்திரா வேறு, ஸ்ரீதேவி மகாலட்சுமி வேறு. ஓகே, அது எப்படி 2 ஒன்றாக முடியும்? அதாவது வேணுக்குனே வந்து நெகட்டிவாக எழுதணும்னு சொல்லிட்டு எழுதுகிறாங்களான்றது எனக்கு தெரியல.
ஓகே, அந்த மாதிரி பர்சனுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள். ஆனால் வந்து நான் வந்து உங்களுக்காக நான் பொய்யா உங்களுக்கு வந்து நானாக க்ரியேட் பண்ணி சொல்ல முடியாது. ஓகே, என்ன கார்ட்ஸ் வருதோ அதோட பலனை சொல்கிறது தான் என்னோடய வேலை. ஓகேவா? உங்களுக்கு அப்படி பார்க்கணுன்னா நீங்கள் வேறு சேனலில் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டு பலன் சொல்லுவாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பார்த்துக்கோங்க. ஓகே, மற்றவங்களுக்காக இல்லை, இது அந்த எழுதின பர்சன் ஒருத்தருக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக நம்ம சேனலில் இருக்கவங்க என்னை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து என்னை பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால உங்களுக்கு தெரியும். அது புதுசாக வந்தவருன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்காக தெரியல, அதனால் அந்த மாதிரி கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஓகே, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு குட் நியூஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப நாளாக வந்து ரிலேஷன் சரியில்லாமல் இருந்தது, உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே கொஞ்சம் ப்ராப்ளம்ஸாக இருந்தது அப்படின்னா அது வந்து சரியாகக்கூடிய ஒரு பாக்கியத்தை வந்து கடவுள் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப நாளாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தன்னோட ஃபீலிங்ஸை வந்து அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு குட் நியூஸ் வந்து வர இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த 48 டேஸ்க்குள்ளே உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சில பேருக்கு வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்குது. ஓகே, ஒரு சின்ன வயசில் நீங்கள் எவ்வளோலாம் என்ஜாய் பண்ணீங்க, கடவுளை எவ்வளோ விரும்புனீங்க அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு டைம் வந்து வரும். உங்களோட இன்னர் சைல்டு வந்து விழிக்கும் நேரம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சில பேரோட ரிலேஷன்ஷிப்லாம் என்னென்னா குழந்தையிலேருந்தே 2 பேருமே லவ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிட்டு இருந்துட்டு ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்திருப்பீங்க. இப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் கூட அந்த சைல்ட்ஹுட் டேஸை வந்து இப்போ திருப்பி நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படின்னா அந்த குழந்தை பாக்கியம் வரும். சில பேருக்கு செகண்ட் சைல்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு செகண்ட் சைல்டு வந்து உருவாகக்கூடிய ஒரு நேரமாகவும் இது இருக்கும். இந்த 48 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகலாம். ஓகே, அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம். சில பேருக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வந்து குழந்தைகளால் சால்வ் ஆகலாம். குழந்தைகளுக்காக 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்காக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். ஓகே, என்ன ப்ராப்ளம் இருந்தாலுமே கடவுள் என் கூட இருக்கிறாங்க, என்னை வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாக நீங்கள் வந்து கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டீங்க அப்படின்னா எல்லா ப்ராப்ளமுமே ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து மற்றவங்கக்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. ஓகே, அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லது. ஏன்னா எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்துல தான் ஏமாற்றங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்காதீங்க மற்றவங்க இதை செய்வாங்க உங்களுக்கு அப்படின்றத வந்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு கடவுள் செய்வாங்க அப்படின்ற அந்த ஒரு ஒரு தைரியத்தை மட்டுமே மனசுக்குள்ளே வளர்த்துக்கிட்டே இருங்க. ஓகே, அதாவது யாருமே இல்லாதவங்களுக்கு கடவுள் தான் துணையாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்கறத விட கடவுள்கிட்ட நீங்கள் எதிர்பாருங்க. ஓகே, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நினைத்தது நடக்கும்னு சொல்ல. யார் உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாலும் சரி, உங்களை வந்து தனிமையில் விட்டாலும் சரி, ஓகே, உங்களை அழுகிற நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்து ரொம்ப யாராவது கஷ்டப்படுத்தினாலும் சரி, அது எல்லாமே வந்து நீங்கள் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவங்க வந்து உங்களை பார்த்துக்குவாங்க. உங்கள் ஃபேமிலியில் தேவையே இல்லாமல் 3வது நபர் வந்து தலையிட்டு உங்களோட ஃபேமிலியில் பிரச்சனையை உண்டாக்குறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து கடவுள்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருங்க. அவர் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிடுவார். ஸோ உங்களை வந்து கஷ்டப்படுத்த மாட்டாங்க. உங்களுக்கு எது நல்லதோ அந்த விஷயத்தை கடவுள் கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து கடவுள்கிட்ட வந்து ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த 48 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு என்ன ஒரு அற்புதமான செய்தி வந்து நடக்க இருக்குது திருப்பதி பாலாஜி கார்ட்ஸ்ட்டை வந்து நம்ம கேட்கலாம். ஓகே,
பூமாதேவி வந்திருக்காங்க, பூதேவி. ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து அமைதியாக பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு காலம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அமைதியாக பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா பொறுமையோட இன்னொரு உருவம் தான் வந்து பூமாதேவி. ஸோ நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய பொறுமைக்கான பரிசை வந்து அம்பாள் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் இந்த நாட்களை வந்து இந்த 48 டேஸ் வந்து அமைதியாக பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹனுமான் வந்திருக்கிறாங்க பாருங்கள். நரசிம்மாவும் வந்துட்டாங்க. ஓகே, ஸோ 2 கார்டு வந்திருக்காங்க. நான் ஒரு கார்டு தான் எடுத்தேன், 2 கார்டு இருக்குது அதில். ஸோ உங்களுக்கு வந்து தைரியத்தை கொடுக்குறாங்க. யார் உங்களுக்கு என்ன வந்து கெட்டது நினச்சாலும் அதை வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுல நரசிம்மரை மாதிரி ஒருத்தர் வேறு யாருமே இருக்க முடியாது. வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணியிருந்தா கூட, உங்கள் வீட்டில் ப்ராப்ளம்ஸ் பண்ணணுன்ட்டு பிளாக் மேஜிக் யாராவது பண்ணியிருந்தா கூட நீங்கள் நரசிம்மரை வழிபடும் போது அவங்க வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க, தைரியத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹனுமான் வந்திருக்காங்க. இவருமே வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ப்ரொடெக்டர் தான். ஸோ உங்களுக்கு வந்து அதாவது எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து அவர் வந்து ஒரு உதவுற ஒரு பர்சன் வந்து ஒரு சுயநலம் இல்லாத ஒரு அன்பு வந்து ஹனுமார்கிட்ட இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஹனுமார் பிடிக்கும்னா நீங்கள் ஹனுமார் வழிபாடு செய்யுங்க. நரசிம்மர் பிடிக்கும்னா நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நம்ம ஒரே ஒரு மாஸ்டர் கார்டு ஏதாவது எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஹனுமாரும் நரசிம்மரும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்கள வந்து இந்த 48 டேஸ் வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஹனுமான் சாலிசா கேளுங்க. ஓகே, என்ன வருதுன்னு நரசிம்மரோட ஸ்லோகம் கேளுங்க. ஓகே, கைண்ட்னஸ்ஸாக இருக்க சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட சோல் வந்து நீங்கள் கெட்டதே யாரும் நினச்சா கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு நல்லதே நினைங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்கிறாங்க. யாரோ முன்பின் தெரியாத ஒருத்தருக்கு கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் ரெமெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்பின் தெரியாத ஒருத்தருக்கு உதவின்னு வந்து கேட்டால் நீங்கள் உதவி செய்யுங்க, கடவுள் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அமைதியாக இருக்க தான் சொல்லுங்க. நீங்கள் அமைதியாக இருந்தாலே உங்களுக்கு வந்து மணி ஃப்ளோவும் ஆட்டோமேட்டிக்காகவே வரும் அப்படின்றாங்க. டெய்லி 10 நிமிஷம் ஒரு மௌன விரதம் இருக்க சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே எல்லா கார்ட்ஸுமே சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த 48 டேஸ் பொறுமையாக அமைதியாக ஓகே உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து பொறுமையாக இருக்க வேண்டிய நேரம் தான் இது. உங்களுக்கு அந்த பொறுமை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங்காக உங்களுக்கு வந்து அமையும்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் வாழ்க்கையில் நரசிம்மரும் சரி ஹனுமானும் சரி அற்புதத்தை நடத்துவாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாரோ அவங்கள வந்து நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அவங்க வழியில் நடக்கலாம். ஓகே, நீங்கள் ஹனுமாராக இருந்தாலும் சரி, நரசிம்மவனாக இருந்தாலும் சரி, சிவனாக இருந்தாலும் சரி, பெருமாளாக இருந்தாலும் சரி, திருப்பதி பாலாஜி, உங்களுக்கு எந்த உருவத்தில் உங்களை யூனிவர்ஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த உருவத்தில் நீங்கள் பார்த்து அவங்களோட ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லும்போது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு 48 டேஸ்க்குள்ளே வரும். ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாளாக திருப்பதி போகணும்னு நினச்சிட்டு போக முடியாமல் இருக்கிறவங்க கூட இந்த 48 டேஸ்க்குள்ளே அதுக்கான முயற்சியை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான ஒரு கூடிய விரைவில் திருப்பதி பாலாஜி உங்களை கூப்பிடுவார். கண்டிப்பாக நீங்கள் திருப்பதி போயிட்டு வருவீங்க, உங்கள் வாழ்க்கையில் பல திருப்பங்களை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஹாய், பைல் நம்பர் 1 எடுத்து வச்சிடலாம், பைல் நம்பர் 2 வச்சுருப்போம். ஓகே, உங்களுக்கான மெசேஜ் இந்த 48 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு என்ன விதமான அற்புதங்கள் உங்களுக்கு நடக்க இருக்குது அப்படின்னு வாங்க பார்க்கலாம். Thank you. 48 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு நடக்க இருக்கும் அற்புதம் என்ன? ஓகே, உங்களுக்கு வந்து கனவுகளில் வந்து நிறைய வந்து ஒரு உருவங்கள் தெரியும். அது வந்து ஒரு
ஸ்பிரிச்சுவலி கனெக்டடாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு 48 டேஸ்க்குள்ளே ஸ்பிரிச்சுவல் மெசேஜஸ் உங்களுக்கு ட்ரீம்ஸ் மூலமாக வர இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து விஷஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த 48 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து முன்னோர்களோட ஒரு ஆசி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தை அமாவாசை வரும் இல்லையா, அந்த டைம்லலாம் வந்து உங்களுக்கு முன்னோர்களோட ஆசி வந்து பித்ருக்களோட ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு குட் நியூஸ் உங்களை தேடி வரப்போகுது இந்த 48 டேஸ்க்குள்ளே. அது ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயமாக கூட இருக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களை எல்லாருமே பாராட்ட போகிறாங்க நீங்கள் செஞ்ச அந்த ஒரு விஷயத்துக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. 48 டேஸ்க்குள்ளே இந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய முன்னோர்களோட பேரை காப்பாற்றுற மாதிரி, அச்சா இவங்களோட பேரன் பேத்தியா, இவங்களோட அம்மா அப்பாவா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களால் உங்கள் குடும்பம் வந்து பெயர் புகழ் அடைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது நடக்கும். சில பேருக்கு வந்து ஒரு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கோ இல்லை அரசாங்கத்தின் உதவி கிடைக்கிறதுக்கோ நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, இல்லைன்னா கோவில் வந்து உழவார பணி செய்கிறதுக்கான ஒரு பாக்கியம் உங்களுக்கு வந்து 48 டேஸ்க்குள்ளே கிடைக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பேர் புகழ் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. ஓகே, சில பேருக்கு வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து கனவுகள் மூலமாக சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவர்கள் பாராட்டக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து காட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா அப்பாவால் செய்ய முடியாததை உங்கள் தாத்தா பாட்டி செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து காட்ட போகிறீங்க. அதற்கான பெயரும் புகழும் உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து உழவார பணி அப்படின்னு சொல்லும்போது இப்போ நிறைய சிவன் கோவில்லாம் வந்து யூடியூப்பில் கூட ஒரு தம்பி போட்டுட்ருக்குறாங்க. நிறைய சிவன் கோவிலில் தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து ஒரு விளக்கு வாங்கி வைக்கிறது, அதுக்கு வந்து நம்ம ஒரு அதோட கோவில் அமைக்கிறதுக்கெல்லாம் வந்து நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. உங்களால் தனிப்பட்ட முறையில் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். அவங்களோட ஜிபே நம்பரோ இல்லை அந்த நம்பரு பேடிஎம் நம்பரோ நீங்கள் வாங்கிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் வந்து பே பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது கடவுளோட அருள் வந்து உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு குலதெய்வம் தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிக்க போகிறீங்க உங்களோட குலதெய்வத்தை. ரொம்ப நாள் போகாமல் இருக்கின்ற ஒரு குலதெய்வத்தை எல்லாரையும் பங்காளியெல்லாம் கூப்பிட்டுட்டு போய் தரிசனம் பண்ணிட்டு வர பாக்கியத்தை கூட உங்களுக்கு வந்து கடவுள் கொடுக்கலாம். ஓகே, என்ன ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் வந்தாலுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் மாதிரி உடனே, அதாவது தூங்குறப்ப எப்பயுமே பக்கத்தில் ஒரு பென் ஒரு நோட் புக் வச்சுருங்க. உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நைட்டு வந்து வருது அப்படின்னா உடனே அதை சிரமம் பார்க்காம எடுத்து எழுதி வச்சுருங்க. ஏன்னா திருப்பி காலையில் சில பேருக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் மறந்துடும். ஓகேவா, கண்டிப்பாக நீங்கள் சாதிக்க பிறந்தவங்க. ஓகே, நீங்கள் ஏதோ ஒரு சாதிக்க போகிறீங்க, ஏதோ ஒன்று ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. நிறைய பேர் வந்து ஒரு 48 டேஸ்க்குள்ளே ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகே, அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பணம் ஃபுல்லாக சேர்த்து ஒரு 50 லட்சம் வச்சுட்டு தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ₹1 கூட கையில் இல்லாமல் எத்தனையோ பேர் வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி டீலர் இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தேன். அவங்கெல்லாம் வந்து என்னென்னா ₹1 கூட அவங்களுக்கு வந்து இது கிடையாது. அவங்க ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தவங்களோட ப்ராப்பர்ட்டியை வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு சேல் பண்ணி கொடுக்குறாங்க. அவ்வளோதான். அதில் வந்து அவங்களுக்கு நிறைய கமிஷன் கிடைக்கிது. இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ்மே அப்படி தானே. இப்போ நீங்கள் அமேசான் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அவங்க இது ஓன் இது கிடையவே கிடையாது. மற்றவங்ககிட்ட இருந்து எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கி அவங்க தான் ரீசேல் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டி தாங்க வேணும். எல்லா இடத்துலையும் நமக்கான வேலைகள் வந்து குட்டி கிடக்கு. நம்ம தான் வந்து அதுக்கு வந்து முயற்சி எடுத்து ஒரு யூனிக்காக நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு மைண்டில் வந்து உங்களுக்கு தோணும் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. 48 டேஸ்க்குள்ளே அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த தை மாதம் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு சைட்
பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ரொம்ப நாள் கனவு அது, அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ தான் வந்து அதற்கான வழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வீட்டை விட்டு வெளியில் வாங்க, வீட்டுக்குள்ளே முடங்கியே இருக்காதீங்க. நீங்கள் உங்களோட ட்ரீமில் பார்த்துருப்பீங்களா, அது மாதிரி நீங்கள் வாழணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தயவு செய்து ஒரு அடி எடுத்து வைங்க. கடவுள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்றாங்க. இந்த தை மாதம் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸை கொண்டு வர மாதமாக இருக்கும். புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மந்த் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எவ்வளோ சேலஞ்சஸ் உங்களுக்கு வந்தாலும் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஜெயிக்க போகிறது நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சேலஞ்ச் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. நிறைய எதிரிகள் துரோகிகள்லாம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறத அவங்க பார்க்கணும். அதுதான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம வீழணும்னு நினச்சவங்க முன்னாடி நம்ம எழுந்து நின்று மற்றவங்களோட கைதட்டல் பெறும்போது அவங்களோட நோஸ் கட் ஆகும் இல்லையா, அதுதான் நமக்கு தேவை. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்திரிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி நீங்கள் எந்திரிச்சு ஜெயிச்சு காட்டுங்க. ஓகே, வாவ், அதற்கான அபாண்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் கஷ்டப்பட்டு இப்படி ஒரு பிஸ்னஸை உருவாக்குவீங்க இல்லையா, அதுக்கு வந்து நிறைய பணம் உங்களுக்கு வந்து குமிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய செல்வ வளத்தை நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் மூலமாக நிறைய வந்து பண வரவு இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய லைஃப்பில் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்சர்வேஷன், அதாவது எதையுமே வந்து கூர்ந்து கவனித்து அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணி அந்த விஷயத்தை செய்யும்போது நீங்கள் வந்து வெற்றி அடைகிறத யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்றாங்க. ஒரு சிலந்தி வலை எத்தனை தடவை அது கீழே விழுந்தாலும் திருப்பி வந்து ஸ்டாப் ஆகாமல் திருப்பி அது வலை பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த வலையை வந்து பின்னிக்கிட்டே இருக்கும். அதோட விடாமுயற்சியை நீங்கள் பாருங்கள். அது மாதிரி நீங்களும் விடாமுயற்சி செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, திருப்பதி பாலாஜி உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல வராங்க, உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்க வராங்கன்னு பார்க்கலாமா? சுதாமா, ஐடியல் ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து உங்களோட ஃப்ரெண்டு கூட இருக்கலாம். அதாவது உண்மையான ஃப்ரெண்டு. ஓகே, ஒரு பச்சோந்தித்தனமாக இல்லாமல் உண்மையிலேயே உங்களை விரும்புகிற, நீங்கள் முன்னேறும் நினைக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்கள் யாருன்னு சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில். ஸோ அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு நீங்கள் வந்து சேர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, பார்ட்னர்ஷிப்பாக நீங்கள் செய்யலாம். அதுக்கான ஓகே கார்டு தான், அதுக்கும் எஸ் தான் இந்த கார்டு வந்திருக்கு. ஓகே, தன்வந்திரி மகாலட்சுமி, வாவ், மகாலட்சுமி அம்மா வந்திருக்கிறாங்க உங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்காக. நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஜெயிப்பீங்க. அம்பாலோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது அப்படின்றாங்க. தன்வந்திரி பவன் வந்திருக்கிறாங்க. ஸோ நான் உங்கள் வீட்டில் உள்ளவங்க ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க அப்படின்னா, ரொம்ப நாள் அவங்களுக்கு வந்து கரெக்டான டாக்டர் கிடைக்கல, கரெக்டான மெடிசின் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட அதற்கான ஒரு நேரமும் இப்போ வந்திருக்கு. அவங்களுக்கு ஹீலிங் கொடுக்கறது, அதாவது அந்த நோயிலிருந்து நிவாரணம் அளிக்கிறதுக்கு தன்வந்திரி பகவான் வந்திருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து யாரோ ஒருத்தருக்கு வந்து உங்கள் வீட்டில் அடிக்கடி மருத்துவ செலவு இருக்குது, அதுக்காகவே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ், சைட் பிஸ்னஸ் பண்ணி நான் ஜெயிக்கணும், எனக்கு அதுக்கான வருமானம் வந்தால் தான் நான் அவங்கள வந்து அந்த மருந்து மாத்திரை செலவுக்காவது நான் எக்ஸ்ட்ராவாக சம்பாதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டோடு சேர்ந்து நீங்கள் புதுசாக ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரெடியாகுங்க. கடவுள் வந்து உங்களுக்கு அதுக்கு ப்ளஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த 48 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு அற்புதம் நடக்கும். தை மாதம் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
அதாவது உண்மை தான் என்றைக்குமே ஜெயிக்கும். நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்களோட வளர்ச்சியை யாராலுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பஜ்ரங் பான் அப்படின்றது வந்து ஹனுமான்ஜியோட ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகம். அதை நீங்கள் வந்து சொல்ல முடியலனாதும் அட்லீஸ்ட் போட்டு கேளுங்க, பஜ்ரங் பான். ஓகே, அதை வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு காதில் கேட்டுகிட்டே இருங்க. உங்களுக்கு அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதை கேட்டா அப்படின்றாங்க. ஓகே, ட்ரூன்னு தான் வருது இதுலேயுமே பாருங்கள், கெயின் ட்ரூ நாலேஜ். ஓகே, உங்களுக்கு வந்து அவர் வந்து எப்படி வந்து நம்ம வந்து கடவுளுக்கு உண்மையாக இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் உங்களுக்கு உண்மையாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பொய் எதுவும் பேசாமல் உண்மையான வழியில், நேர்மையான வழியில் நீங்கள் வந்து ஒரு ஒரு கடவுளை வந்து தியானிக்கும் பொழுது அதற்கான பலன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லாஸ்ட் மெசேஜாக ஏதாவது ஒரு கிருஷ்ணர் மெசேஜ் எடுக்கலாம். விஸ்வரூப தரிசனமே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சக்தி உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்குது. ஓகே, உங்களோட லிமிட்டிங் பிலீவ்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து பர்ன் பண்ணிடுங்க. ஓகே, உங்களுக்கு வந்து என்னால் முடியாதோ அப்படின்ற ஒரு சந்தேகமெல்லாம் வேண்டாம். உங்களால் கண்டிப்பாக முடியும். அதாவது நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கலாம், ஆனால் இதை சைடில் எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சி யோசிக்கலாம். உங்கள் வீட்டில் ஒருத்தர், உங்கள் மனைவியாக இருக்கட்டும், உங்கள் குழந்தையாக இருக்கட்டும், அவங்க கொஞ்சம் நேரம் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த ஆன்லைன் வந்துட்டதுனால உங்களுக்கு ஈவினிங் வந்து நீங்கள் கூட பார்த்துக்கலாம் அந்த விஷயத்த. ஸோ இல்லை ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு விஷயமா கூட இருக்கலாம், நைட் வரைக்கும் பண்ணுற மாதிரி ஒரு பிஸ்னஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ வந்து ஒரு உண்மையாக நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னா கடவுளோட அருள் வந்து உங்களுக்கு அப்படி பரிபூர்ணமாக கிடைக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் அந்த எந்த இடத்துல ஒர்க் பண்ணணும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து ஒரு பெரிய லோட்டஸ் ஃப்ளவரை வந்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மை சேலஞ்சஸ் ஆர் சேக்ரட். அதாவது வந்து என்னோட சேலஞ்சஸ் எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு நீங்கள் நினைங்க. ஓகே, ஒரு தாமரை பூவை வந்து டெய்லி வந்து விஷ்ணு பகவானுக்கு காலடியில் சமர்ப்பணம் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் தாமரைப்பூ இருக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் வந்து உங்கள் கண்ணில் படுற மாதிரி அடிக்கடி வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ இந்த ஒரு சின்ன ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து தாமரைப்பூ போல் ஏதாவது ஒரு அழகான ஒரு கல்லுலேயோ இல்லை வேறு ஏதோ பிளாஸ்டிக்லேயோ ஏதோ ஒன்று ஒரு அழகாக தாமரைப்பூ மாதிரி விரிஞ்சிருக்கிற ஒரு பிளாஸ்டிக்கில் கூட இல்லை கல்லில் கிடச்சா வாங்கி அதை ப்ளேஸ் பண்ணி அதில் தண்ணி ஊற்றி அதில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் போட்டு, தாமரைப்பூ போட்டாலும் சரி, ரோஜா பூக்கள் போட்டாலும் சரி, அதை வந்து ஒரு ப்ளேஸ் பண்ணி வைக்கும்போது அதை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களால் முடிஞ்சால் டெய்லி ஒரு தாமரைப்பூ வாங்கி பக்கத்தில் உள்ள பெருமாள் கோவிலில் உள்ள பெருமாளுக்கு நீங்கள் சாத்திட்டு வாங்க, அம்பாளுக்கு வந்து கொடுத்துட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் பிஸ்னஸில் நீங்கள் மிகப்பெரிய லெவலில் வருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வந்திருக்கிற மெசேஜஸ். ஓகே, இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹைப் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ.